அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் அதுக்கான நேர்காணல் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும்? உங்களோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும்? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஜூனியர் பெலஃப், சீனியர் பெலஃப்கான ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மற்றும் அதுக்காக வந்து நாங்கள் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு 2-3 டேஸில் வந்து அதோட அட்மிட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஜாயின் பண்ணலன்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். என்னென்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் யூஸ்ஃபுல் அடையது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜூனியர் பெலஃப், சீனியர் பெலஃப் மாவட்ட நீதிமன்ற எழுத்துத் தேர்வு 2024 விண்ணப்ப படிவம் 2, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷனில் உள்ள அந்த பிடிஎஃப் வந்து ரெண்டு காப்பி எடுத்துக்கணும். எழுத்துத் தேர்வு ஹால் டிக்கெட் 2 காப்பி, ஹால் டிக்கெட் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க, அதை 2 காப்பி எடுத்துக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 3, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அதாவது 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, பட்டப்படிப்பு மதிப்பெண் சான்றிதழ், பட்ட மேற்படிப்பு மதிப்பெண் சான்றிதழ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக கையில் ஒரிஜினல் மற்றும் 2 காப்பி ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து வச்சுக்கணும். ஒரிஜினல் இல்லாமல் போனீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வேலிட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். கடைசியாக படித்த டிசி கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அல்லது ரேஷன் அட்டை, இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம், அடிப்படை கணினி சான்றிதழ் பேசிக் கோர்ஸ் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, டைப்பிங் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் வச்சுருந்தாலும் சரி, தமிழ் வச்சுருந்தாலும் சரி, டைப்பிங் சர்டிஃபிகேட், தமிழ் வழி சான்றிதழ், அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் நீங்கள் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் வச்சுருக்கணும். அரசு பள்ளியில் படிக்கும் சான்றிதழ், அதுதான் பிஎஸ்டிஎம். முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் நீங்களாக இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் வச்சுருக்கணும். நன்னடத்தை சான்றிதழ் 2, ஆதரவற்ற விதவை சான்றிதழ் இல்லைனா கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழ் இருந்ததுன்னா அது இருக்கணும். மாற்றுத்திறனாளி சான்றிதழ், கொரோனா கால பெற்றோர் இறப்பு சான்றிதழ், முன்னாள் இராணுவ பணி சான்றிதழ், வேலை பார்ப்பவர் எனில் துறை தலைவர் சான்றிதழ், என்ஓசி அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருந்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். முன் அனுபவ சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, விளையாட்டு மற்றும் பிற கூடுதல் திறமைகள் சான்றிதழ் மற்றும் என்சிசி என்எஸ்எஸ் சான்றிதழ், என்சிசி என்எஸ்எஸ்ல இருந்தீங்கன்னா அந்த சான்றிதழ், இது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எல்லாம் ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் காப்பி 2 காப்பி வச்சுக்கணும். இதில் வந்து ஏதாவது நீங்கள் தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது அப்ளிகேஷன் போடும்போது தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன ப்ராப்ளம்ன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கான சொல்யூஷன் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அது வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் அதோட அட்மிட்டை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி உபயோகமாக படுத்திக்கோங்க. ஏன்னா வந்து ஜூனியர் பெலஃப்கான ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. அடுத்தடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூன்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சு சீக்கிரமாகவே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்ருப்போம். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.